Hey guys, January 1, 2023 வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு 3 ரெசல்யூஷன் எடுத்தேன். அதில் ஒன்று 100 days கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து நம்ம ஜிம்முக்கு போகணும், கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் டே 1லேருந்து டே 100 வரைக்கும் என்னோட ஃபிசிக் எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஒரு ஃபிட்னஸ் சீரீஸில் ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து உங்ககிட்ட நான் காட்டணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். எதுக்காகனா கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து எவ்வளோ மேசிவாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறதுக்காக இந்த ரெசல்யூஷன் நான் எடுத்தேன். ஸோ அதே மாதிரி நான் ஜிம்லேயும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ டே 1ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டே 1ல நான் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சீரிஸோட பேர் 1 man vs 100 days. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டே 1 இப்போ என்னோட ஃபிசிக் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்ல, பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நான் ட்ரெயினர்கிட்ட சொல்லிட்டேன், மசில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போதைக்கு நான் ஜாயின் பண்ணுறேன், 6 packs எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. ஏன்னா அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் அண்ட் டயட்லாம் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு நான் ஜிம்முக்கு போகிறதுனால ரொம்ப ட்ரௌசியாக காலங்காத்தாலே நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணணும்ல. அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணணும், எல்லா பாடி பார்ட்ஸும் ரொம்ப ஆக்டிவ் ஆகிற மாதிரி சர்க்குலர் மோஷனில் லெஃப்ட் அண்ட் ரைட் 8 times பண்ணணும். அண்ட் கார்டியோ எக்ஸசைஸ் 5 minutes பண்ணணும். எனக்கு கார்டியோ எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஓகே, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு பர்சனலாக கிடைக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதிலிருந்து சர்க்கியூட் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு செஸ்ட் ஃப்ளைஸ், இது வந்து செஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணணும். 3 செட்டு பண்ணுவேன். பர் செட்டுக்கு 12 times. வெயிட் வந்து 15, 20, 25 அப்படி வந்து மாறி மாறி போயிட்டுருக்கும். நம்பர் 2 லேட் புல் டவுன். இது வந்து நம்மளோட பேக், விங்ஸ் அண்ட் அப்பர் பாடியோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம். இதுவும் வந்து சேம் 3 செட்டு தான், சேம் வெயிட் 15, 20, 25. அண்ட் நம்பர் 3 ஷோல்டர் டம்பல் ப்ரெஸ். இது வந்து நம்மளோட ஷோல்டரை டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்னோடய செல்லம் கூட எடுத்து என்னால் யூஸ் பண்ண முடியலைங்க, அவ்வளோ வலி. அண்ட் நம்பர் 4 ட்ரைசெப்ஸ் ஓவர் ஹெட். இது நம்மளோட ட்ரைசெப்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணுறது. பட் ஜிம்மில் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டு யாராவது இருந்தாலோ அல்லது ஜிம்மில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கனாலோ உடனே வந்து அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட பாடி பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க, அவங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து உங்களோட ட்ரெயினர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மட்டுமே பண்ண ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். எப்படியோ இது கஷ்டப்பட்டு 3 செட்டு பண்ணிட்டுங்க. நம்பர் 5 பைசெப்ஸ் பார்பல் கர்ல். இது வந்து நம்மளோட பைசெப்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி தான், யார் பேச்சையும் கேட்டு எதுவுமே பண்ணாதீங்க. கிராஜுவலாக உங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இந்த பைசெப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி வெறி வருங்க. நம்பர் 6 லெக் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸசைஸ் தான் வந்து கடைசியான எக்ஸசைஸுங்க. பட் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது லிட்டரலாக நான் ஃபீல் பண்ணேன், என்னோட காலில் வந்து அவ்வளோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இது பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் டவுன் ஸ்டேர்ஸில் என்னால் இறங்கி பைக்கு கூட ஸ்டார்ட் பண்ண முடியல, அவ்வளோ ப்ரெஷர் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ பார்த்துருப்பீங்க, ஓவராலாக என்னோட பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும்னு என்னோட ட்ரெயினர் சொல்லியிருக்காங்க, அதனால நான் அப்படி பண்ணுறேன். இந்த 1 வீக்கில் வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் எதுவுமே நான் பண்ண போகிறது இல்லை. கிராஜுவலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போக போகிறேன். அண்ட் இந்த 1 வீக் ஃபுல்லாமே இந்த பேட்டர்னில் தான் நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு போனோன்னே வார்ம் அப், செகண்ட் கார்டியோ எக்ஸசைஸ், தேர்டு வந்து சர்க்கியூட் எக்ஸசைசஸ். அண்ட் டயட் வந்து எனக்கு இன்னுமே கொடுக்கல. 1 வீக் அப்புறம் வந்து டயட் பிளான்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் டயட் வந்து ஒன்ஸ் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னொரு செப்பரேட் வீடியோவில் உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு ப்ரீ ஒர்க் அவுட் டயட் அப்படின்னு வந்துட்டு பிஃபோர் ஜிம் வந்து நான் காலையில் ஒரே ஒரு ரெட் பனானா அண்ட் கொஞ்சம் பிளாக் காஃபி குடிச்சிட்டு போகிறேன். இது வந்து எனக்கு ரொம்பவே எனர்ஜி கொடுக்குது. பட் ஆக்சுவலாக 100 டேயில் என்னோட ஃபிசிக் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறதுல நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஏன்னா நம்ம பசங்கள்லாம் வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ண உடனே ஒரு 1 வீக் ஒரு 1 month போவோம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக குவிட் பண்ணிடுவோம் இல்லையா ஒவ்வொரு டைமும். நானும் அந்த மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்கேன். பட் இந்த டைம் நோ, ஐ ஹாவ் டு டூ திஸ். அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கூட வேணாம், பார்க்குற 1-2 பேராது பரவாயில்லப்பா இது நல்லா இருக்குப்பா, நம்மளும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 100 days ஒரு 50 days நம்ம போவோம், நம்மளோட ஹெல்த் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக நீங்களும் போகணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. ஏன்னா அப்படி போனோம்னா நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த அப்டேட் ஃபார் 1 man vs 100 days. 7 days ஒன்ஸ் வந்து நான் வந்து என்னோட ஃபிசிக் எப்படி இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ 7th day பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் இனிமேல் வரப்போகுது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அல்லது ஆல்ரெடி ஃபிட்னஸில் உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த 1 manோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடிக்கடி என்ன பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ டு 1 man. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.